டயரம் டிரா பண்ண போறோம். இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க, நமக்கு 16 mm லார்ஜ் டயமீட்டர் காமிக்குது. 56 mm பிட் சர்க்கிள் டயமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த 3 கவுண்டர்ஸ் அங்க வருதுங்க 12 mm டயமீட்டர்ல. அதோட பிட் சர்க்கிள் டயமீட்டர் 56 mm கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு பாக்கெட் பண்றதுக்கு 26 mm டைமென்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ சென்டர்ல பாருங்க ஏஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ டைமென்ஷன் ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு என்னென்ன டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 43 mm ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த சின்ன குரூவோட டயமீட்டர். ஸ்மாலர் டயமீட்டர் அதாவது 44 mm கொடுத்துருக்காங்க. லார்ஜர் டயமீட்டர் 16 நம்ம ஃப்ரண்ட் வியூல ஏற்கனவே பார்த்தோம். உள்ள போர் இருக்கு பாருங்க, போரோட டயமீட்டர் 24.5 mm கொடுத்துருக்காங்க. அந்த பிளாங்கோட திக்னஸ் 4 mm. டோட்டல் ஓவரால் லென்த் எவ்வளவுனா நமக்கு 34.8 mm. இப்போ நம்ம இந்த டயக்ராம் டிரா பண்ண போறோம். இப்போ ஸ்கெட்ச் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டாப் லைன்ல நான் டிரா பண்ண போறேன். இப்போ வந்து ப்ரொஃபைல் டூல் பார்ல ஃபர்ஸ்ட் ஐகான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்றேன். நமக்கு ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா இத மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு நீங்க ரஃபாவே டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இதோ குரூவ் வருதுல, அந்த குரூவை என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க காமிச்சுக்கோங்க கரெக்டா. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் டைமென்ஷன் ரஃபா கொடுக்க போறேன். டபுள் கிளிக் பண்ணி நிறைய டைமென்ஷன் கொடுக்க போறேன். 1 கொடுத்துட்டேன். செகண்ட் பாத்தீங்கன்னா போரோட டைமென்ஷன் கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. தேர்ட் பாத்தீங்கன்னா இந்த குரூவோட டைமென்ஷன் கொடுக்க போறேன். ஓகே, டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். போரோட டைமென்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்மாலர் டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸ்மாலர் டைமென்ஷனோட லென்த் எவ்வளவுன்னு, சாரி அது கரெக்டாக கிளிக் ஆகல, மறுபடியும் கொடுக்குறேன். போர் டைமீட்டர் கொடுத்தாச்சு. ஓவரால் லென்த் கொடுக்குறேன். ஓவரால் லென்த் கொடுத்தாச்சு. அந்த குருவோட லென்த் கொடுக்குறேன். இந்த புட்டோட டாப் லென்த் கொடுக்குறேங்க. இந்த இவ்வளோ டைமென்ஷனே நம்ம அப்புறம் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு வந்து எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க. கன்ஸ்ட்ரெயின்ல இருந்து 5th ஐக்கான் எடிட் மல்டி கன்ஸ்ட்ரெயின் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஞ்சோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ mm இருக்குன்னா 4 mm இருக்குங்க. அதை நான் 4 mm கொடுத்துக்கிறேன். செகண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குரூவோட லென்த் கேக்குதுங்க. குரூவோட லென்த் எவ்வளவு இருக்குன்னா 2.5 mm இருக்குங்க. அது கொடுத்துக்கிறேன். டேட் பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரால் லென்த் கேக்குதுங்க. ஓவரால் லென்த் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 34.8 இருக்குங்க. 34.8 mm கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்மாலர் டயமீட்டர், அந்த புஷோட ஸ்மாலர் டயமீட்டர் 44, அந்த 44 கொடுத்துக்கிறேங்க. இப்போ 44 கொடுக்க கூடாது, ஏன்னா நம்ம சாஃப்ட் பண்ண போறோம். அதனால அந்த ப்ரொஃபைலோட பாதி தான் நம்ம வரைய போறோம். அதனால டயமீட்டர் வந்து 44/2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்போட டயமீட்டர் 43 கொடுத்துருக்காங்க. அந்த 43 கொடுக்க கூடாது, 43/2, ஏன்னா இந்த ப்ரொஃபைல் பாதி வரைக்கும் நான் சாஃப்ட் பண்ண போறேன். அதனால தான் நான் பாதி டைமென்ஷன் கொடுக்குறேன் டயமீட்டருக்கு மட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 21.5 கொடுத்தாச்சு. இது 11.845 இருக்குது போரோட டயமீட்டர். போரோட டயமீட்டர் எவ்வளவு 24.5. அப்போ 24.5/2. ஓகே, லாஸ்ட் டயமீட்டர் என்னது நமக்கு லார்ஜ் டயமீட்டர். லார்ஜ் டயமீட்டர் எவ்வளவு நமக்கு ஃப்ரண்ட் வியூல 69 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 69/2. ஓகே, நம்ம கரெக்டா வரைஞ்சாச்சுங்க. இப்போ உள்ள ஒரு ஸ்டெப்டு ஹோல் வருதுங்க. அந்த ஸ்டெப்டு ஹோல் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, ரேடியஸ் 1க்கு வந்து 2.5 mm தள்ளி, ரெண்டு சைட்லயுமே 2.5 mm தள்ளி ரேடியஸ் 1 இருக்கு பாருங்க. அந்த ரேடியஸ் 1 தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியஸ் 1 நான் டிரா பண்றேன். ஹோல் எடுத்துக்கிறேன், இதுல டிரா பண்றேன். இதோட டயமீட்டர் எவ்வளவு ரேடியஸ் 1, டயமீட்டர் வேல்யூ கொடுத்துக்கிறேன். 1 mm கொடுத்துக்கிறேன். இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த லெஃப்ட் சைடு உள்ள எண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 2.5ங்க. 2.5 கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைட்லயே ஒரு ஹோல் இருக்கு. ஒரு 1 mm நமக்கு ஒரு ரேடியஸ் 1 mm ஒரு பள்ளம் இருக்கு. இதோட டயமீட்டர் எவ்வளவு 1 mm கொடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த ரைட் சைட்ல உள்ள வெர்டிகல் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு 2.5 கொடுத்துருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கிட்டு அந்த ஹோல் மட்டும் மெட்டல் எதாவது ரிமூவ் பண்ண போதும் அது மட்டும் நான் வச்சுக்கிட்டு வெளியே உள்ள சர்க்கிள் நான் ட்ரிம் பண்ண போறேன். ட்ரிம் பண்ணியாச்சு. இதுவும் ட்ரிம் பண்ணியாச்சு. இதுவும் ட்ரிம் பண்ணியாச்சுங்க. இந்த ப்ரொஃபைல் வரைஞ்சி முடிச்ச பிறகு நான் செய்யறோம் எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சாஃப்ட் பண்ண போறேன். சாரி, நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி வெர்டிகல் ஆக்சிஸ் ஒன்று போட்டோங்க. சென்டர் ஆக்சிஸ் ஒன்று போட்டால் தான் நம்ம சாஃப்ட் பண்ண முடியுங்க. அதை மறந்துடாதீங்க, நான் மறந்துட்டேன். இப்போ 0,0 வந்து சென்டர்ல ஒரு ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் போட்டேன். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் போட்டதுனால நம்ம சாஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே சென்டர் ஆக்சிஸ் அதை எடுத்து நமக்கு ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துரும். 36 டிகிரிக்கு நம்ம கரெக்டாக வரைஞ்சாச்சுங்க. ஓகேங்க, உள்ள குரூவ் 1 mm மார்க்குக்கு ஒரு குரூவ் முன்னே இருக்கு, பின்னே இருக்கு, ஷாஃப்ட் இருக்குது, எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேம்பர் இருக்குங்க.
ரேடியஸ் சேம்பரில் வந்து நமக்கு எவ்வளோனா 2x45 mm 2 mm ஒரு சேம்பருக்கு அதை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு பாக்கெட் வருதுங்க. அந்த பாக்கெட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாக்கெட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஃப்ரண்ட் வியூல பாருங்க 26 mm பாக்கெட் இருக்குதா? அப்போ டைமென்ஷன் வெர்டிகல் ஆக்சிஸ்ல வந்து இதோட டென்ஷன் எவ்வளவு? 26 mm. இதான் மெயினுங்க. மேலே நம்ம வெற்றில இருந்து வெளியே தான் ரிமூவ் பண்ண போகுது. அதனால ரெக்டாங்கிள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதை பண்ணிருங்க ப்ராப்பராக. சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இதோட டைமென்ஷன் எவ்வளவு? அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இது மட்டும் நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் டைமென்ஷன் வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் கர்சர் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிரும். எக்ஸைட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே பாக்கெட் பண்ணிக்கோங்க. பாக்கெட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடைச்சிருங்க. இப்போ நம்ம கவுண்டர் சைன் பண்ண போகிறோம். கவுண்டர் சைன் வந்து நம்ம இந்த இருக்கு பாருங்க 4th ஐக்கான் குரூவ் ஐக்கான் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வியூ எடுக்கிறத வந்து எந்த வியூல எடுத்து வரையலாம்னா, ஓகே, இந்த வியூ எடுத்து நான் வரைகிறேங்க. ஓகே, நார்மல் வியூவில் இங்கே நான் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா நமக்கு பிட் சர்க்கிள் டயமீட்டர் இருந்தால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56 mm கொடுத்துருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்? சென்டர் ஆக்சிஸ் 56ல் பாதி 28 mm கொடுத்துக்கிறேன். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 mm இருக்குங்க. எவ்வளோ இருக்குது? 12 mm இருக்குது. இதோட டைமென்ஷன் வந்து 12 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைனுக்கோட ஆங்கிள் எவ்வளோனா 45 டிகிரி நமக்கு இருக்குது. ஏன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் பாதி 45 ட்ரா பண்ணுறோம். ஏன்னா நம்ம குரூவ் தானே பண்ண போகிறோம். குரூவ் பண்ணுறதுனால நமக்கு பாதி தான் நமக்கு கொடுக்க போதும். இப்போ எவ்வளோ டிகிரி? 45 டிகிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்க, இப்போ பாருங்க, தானே பண்ண போகிறோம். அப்போ இந்த 12ல் 6 தானே கொடுக்கணும். 6 mm கொடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனையும் இந்த பாட்டம் லைனையும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கோஇன்சிடென்ஸ் கொடுத்தா கோஇன்சிடென்ஸ் ஆயிரும். அதுமாதிரி டாப்பில் உள்ள லைனையும் டாப் லென்த்தையும் அதையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கோஇன்சிடென்ஸ் கொடுத்தனா கோஇன்சிடென்ஸ் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த பிறகு நம்ம அன்வான்ட் லைன் பாருங்கள். கீழே பாட்டமில் நிறைய லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைன்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். டெலிட் பண்ண பிறகு எக்ஸிட் ஒர்க் பஞ்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஒர்க் பஞ்ச் கொடுத்து நமக்கு இருந்து இதை மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இதை தான் நம்ம குரூவ் பண்ண போகிறோம். குரூவ் பண்ணுறதுக்கு கவுண்டர் சங்கு ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் கேட்குது. ஆக்சிஸ் வெர்டிகல் கிளாஸ் பண்ணி கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சிஸ் கிடச்சிருச்சுங்க. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறோம். சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் ரெடிகன் சர்க்குலர் பேட்டர்ன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணலாமா? ஓகே, இதுதான் கிளிக் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். பேராமீட்டர்ஸில் கம்ப்ளீட் க்ரௌன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சிஸ் கேட்குது. ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸ் கொடுத்தா எனக்கு நம்ம என்ன செய்யும்? எத்தனை தேவை நமக்கு? 3 தேவைங்க. 3க்கு நினச்சிடும் நமக்கு கரெக்டாக கிடச்சிருங்க. ஓகேங்க, இதை மாதிரி தான் நம்ம கவுண்டர் சங் ட்ரா பண்ணோம். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் என்னென்னா அதை நம்ம பார்க்க போகிறோம். வேறு பாருங்கள், இந்த கட் அவுட் பாருங்கள். நமக்கு டாப்பில் தெரியுதுங்களா? இந்த கட் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ எம்எம்க்கு? 2 mm நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டயராமில் இந்த கட் அவுட் இருக்கு பாருங்க. பேக் சைடில் இந்த கட் அவுட் தான் எடுக்க போகிறோம். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm டெப்த்து. அதாவது எவ்வளோ எம்எம்க்கு எடுக்க போகிறோம்னா 5 mm நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்க, இப்போ இந்த வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் பாஸ் எடுத்துக்கிறேன். இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோன்னா 2 mmங்க. எவ்வளவு? 2 mm தான் நமக்கு டயராம கொடுத்துருக்குறாங்க. 2 mm. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கும் இந்த ஸ்கெட்சு இந்த மிடில் மூணுமே சிமெட்ரியாக இருக்கணுங்க. சிமெட்ரி ஆகிடுச்சிங்களா? ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இது ஓகே. அதுமாதிரி டாப் லென்த் இந்த லென்த்து கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. நம்ம இந்த 2 mm தான் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ எக்ஸிட் ஒரு பஞ்சு கொடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ கட் பண்ணணும்னா 5 பாக்கெட் கொடுக்குறேன். எவ்வளோ கட் பண்ணணும்? 5 mm கட் பண்ணணுங்க. கட் பண்ணியாச்சுங்க. ஓகே, இவ்வளோதான் டயராம்ங்க.
கவுண்டர் சென்ட் பண்ணியாச்சு. ப்ரொஃபைல் பண்ணி ஃபிளாஞ்சிட்டு போச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு.